வணக்கம் காய்ஸ், வணக்கம் வணக்கம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு ஒரு சின்ன இன்னைக்குள்ள கரண்ட் சுச்சுவேஷனை பார்ப்போம். ஓகே, பொதுவாக வந்து நார்மலாக இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டோமா, இந்த 4 டி சொல்லலாம். முதல் டி என்னன்னு கேட்டிங்கன்னா டிசீஸ். ஆஃப்கோர்ஸ் டிசீஸ் வந்து நம்ம கொடிய நோயில பாதிக்கப்படுற ஒரு சீக்கு, சரிங்களா? டிசபிலிட்டி டிசபிலிட்டினத்தா வந்து ஒரு பர்சன் வந்து சொந்தமா எந்த வேலையும் செய்ய முடியாது. ஐ மீன் குளிக்கவையோ இல்லை சாப்பிடவையோ முடியாது. மற்றவங்களோட உதவி எதிர்பார்க்கறது டிசபிலிட்டி. டெட் ஆஃப் காஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கடைசியை பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து டி இருக்கு. டி வந்து என்னன்னா டிசாஸ்டர். டிசாஸ்டர் வந்து ஆஃப்கோர்ஸ் வெள்ளம், அப்புறம் நெருப்பு, எமர்ஜென்சி, இக்கட்டான ஒரு சூழ்நிலை திடீர்னு எமர்ஜென்சி நடக்கிறதா நம்ம டிசாஸ்டர்னு சொல்றோம், சரிங்களா? ஓகே, இதுல வந்து இந்த 4 விஷயம் நடக்கிறப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க இன்கம் 6 மாசத்துக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப இந்த 6 மாசத்துக்கு உங்ககிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு how long you can survive. ஓகே, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க தான் அவங்கலாம் வந்து. ஓகே, இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மேஷியன் ஃபேமஸ் நம்ம செஃப் ஒன் இருக்கார்ல அவரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த கொடிய நோயில் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க. அஹ் அவர் வந்து டயக்னோஸ் வித் கேன்சர், சரிங்களா? இங்கிட்ட எல்லாமே வந்து அந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க, சினிமாவில் உள்ளவங்க. அப்ப ஒரு கொடிய நோயின்னு வரப்ப அதோட ட்ரீட்மெண்ட் காஸ்ட், அதோட ஃபாலோ அப், இதுல வந்து உடனே வந்து நம்மளுக்கு தீர்வு கிடைச்சிருமா சொல்லுங்க? ஆஃப்கோர்ஸ் சிலது 1 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், ஏன் கண்டினியூ கூட ட்ரீட்மெண்ட் போகலாம். அதோட காஸ்ட் எவ்வளோ ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ கேன்சர் எடுத்துக்கங்க, நம்மளுக்கு கீமோ ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் இருக்கு, லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்க எல்லாம் ஃபாலோ அப்ல போகணும், சரிங்களா? ஒரு பர்சன் இந்த கிரிட்டிக்கல் டயக்னோஸை பாதிக்கப்பட்டாங்களா, ஃபாலோ அப், செக்அப்க்கு எல்லாமே கண்டினியூ போயிட்டு தான் இருக்கணும், சரிங்களா? இது நம்ம தடுக்க முடியாத விஷயம். இவங்க எல்லாமே வந்து கொடிய நோயில பாதிக்கப்பட்டு இறந்தவங்க. இன்னைக்கு நல்லா வாழ்ந்து நல்லா சம்பாதிச்சு இன்னைக்கு இறந்தவங்க. அப்ப அப்ப அந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்ப உங்களோட பேக்கப் பிளான் அது எமர்ஜென்சி. உங்களோட எமர்ஜென்சி ஒரு 3 விஷயம், சரிங்களா? அந்த 3 விஷயத்துல வந்து அஃப்கோர்ஸ் பேங்க் வந்து நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? அண்ட் தென் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு 2000 வெள்ளி, ஒரு 5000 வெள்ளி வச்சுக்கோங்க, நீங்க குடும்பத்தை பாருங்க, ஃபேமிலியை பாருங்க, யாராச்சும் ஒரு ஆள், இந்த 3 பேர்த்துல யாராச்சும் ஒரு ஆள் நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள். இது வந்து என்னன்னா இஃப் சம்திங் ஹேப்பன் டு யூ எஸ்டர்டே. ஒரு கால் ஒரு கால் ஒரு கால் வந்து சம்திங் ஹேப்பன் டு யூ எஸ்டர்டே. உங்களுக்கு வந்து போதுமான வருமானம் இருக்கா, போதுமான காசு வச்சிருக்கீங்களா? அஹ், ஒரு குடும்பத்துல முசையே சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில முசையே வந்து தவறிட்டாரு. அந்த குடும்பம் வந்து ஃபைனான்சியல் பர்டனுக்கு வந்து ஃபேஸ் பண்றாங்க, சரிங்களா? அப்ப உங்க வருமானத்தை நீங்க பாதுகாத்து வச்சிருக்கீங்களா? உங்க வருமானத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல ஃபைனான்சியல் ரீதியில நீங்க ஃப்ரீடமா இருக்கீங்களா? ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். ஸோ மேற்கொண்டு விவரம் வேணும்னா என் நம்பர் கீழே இருக்கு, டிஎம் பண்ணுங்க. ஐ எம் ரகுநாதன், ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர். மீண்டும் சந்திப்போம்.